என் அன்பு குழந்தையே, நான் உனக்கானவன். நீயோ எனக்கான ஒரு அன்பு பிள்ளை. எனது கதைகளையும் அற்புதங்களையும் நீ அவ்வப்பொழுது அறிந்து கொள்ளவே இங்கே நான் உனக்காக கதைத்து கொண்டிருக்கிறேன். எனவே கதை கேட்டு அப்படியே விட்டு விடாமல் இந்த பிரார்த்தனை தளத்தினை நிரந்தரமாக சேமித்து வைத்துக்கொள். அப்பொழுதுதான் நான் எப்பொழுது உன்னிடம் பேச வந்தாலும் அது உனக்கு அறிவிப்பு செய்யும். அல்லாஹ் மாலிக். அல்லாஹ் மாலிக். என் அன்பு குழந்தையே, உன் வழித்துணை சாயப்பா பேசுகிறேன். உனக்கு வீடு வாங்க வழி இல்லையா? வா, உனது வழித்துணை பாபா இருக்கவே இருக்கிறேன். நீ எண்ணிக்கொண்டிருக்கிறாய், குருவிக்கு கூட கூடு இருக்கிறது, குடியிருக்க எனக்கு வீடு இல்லையே என்று எனது பிள்ளைகளில் சில பேர் உன்னை போலத்தான் கலங்குகிறார்கள். எத்தனை ஆண்டுகள் தான் வாடகை கொடுத்து வாழ்ந்து கொண்டிருப்பேன்? எனது ஆயுளே இப்படியே கழிந்து விடுகிறதே. இவ்வளவு பெரிய நிலப்பரப்பிலே எனக்கு ஒரு 6 அடி நிலம் கூட சொந்தமாக வாங்கவே முடியாதா? பொருளாதார உயர்வு கிடைத்து பொருத்தமான ஒரு வீடு கிடைக்காதா? சொந்தங்கள் எல்லாம் சொந்த வீட்டில் இருக்கின்ற பொழுது நான் மட்டும் வாடகை வீட்டில் தானே குடியிருக்கிறேன் என்று என்னை சொந்தக்காரர்களும் பந்தக்காரர்களும் நண்பர்களும் மதிப்பதே இல்லை. இதெல்லாம் போதாதென்று வீட்டு உரிமையாளர்களுக்கு மாதம் தவறாமல் வாடகை செலுத்தி வந்தாலும் கூட வார்த்தைகளால் வறுத்து எடுக்கின்ற வகையை நினைத்தால் வருத்தத்தின் உச்சிக்கே செல்ல வேண்டியிருக்கிறது. இதையெல்லாம் நினைத்தால் கட்டை போய் சேரும் வரை கட்டி முடிக்க ஒரு வாய்ப்பே வராதா என்று ஏங்குகிற பிள்ளைகள் எத்தனையோ இருக்கிறார்கள். அத்தனை பிள்ளைகளிலே நீயும் ஒரு பிள்ளையாக இருக்கிறாய். உனக்கும் இது போன்ற எண்ணம், உனக்கும் இது போன்ற துன்பம் இருக்கிறது என்பதை நான் அறிவேன். கவலைப்படாதே. இதோ பார், உன்னை போன்று வருத்தப்பட்டு வீடு கேட்டு வழித்துணை பாபாவான என்னிடம் வந்து ஒரு சாதாரண கொத்தனார் வேலை செய்யும் ஏழை தம்பதிகள் வேண்டிக் கொண்டார்கள், கண்ணீர் மல்க வேண்டிக் கொள்ளார்கள். அவர்கள் வேண்டுதலை அவர்களுக்காக நானே நின்று அருள் தந்து வீடு கட்ட வழிகாட்டினேன். பல பேருக்கு அப்படியான வழியை நான் காட்டியிருக்கிறேன். இது ஒரு மாதிரி தான். ஜெய் ஸ்ரீராம். உலகெங்கிலும் இருக்கிற நம்முடைய சாய்நாதருடைய பிள்ளைகளுக்கு விவிதமான கூட்டு பிரார்த்தனைகளை வெற்றிகரமாக நிகழ்த்துவதற்கு என்னை பெற்ற பெற்றோர்களுடைய வாழ்த்துக்களாலும் நான் வணங்குகின்ற எல்லா தெய்வங்களுடைய பிரதிநிதியாக இருக்கிற நம்முடைய சாய்நாதருடைய பேரருளாலும் இந்த பிரார்த்தனைகள் வெற்றிகரமாக நிகழ்கிறது என்பதற்கு ஒரு உதாரணம். லதா, நீங்க பேசுங்க. லதா, அவங்க வந்து நீங்களே பேசுங்க. நான் மதுரையிலிருந்து வந்திருக்கேன். என் பேர் லதா. நான் வந்து வேண்டுதல் வச்சுட்டு போனேன். அடுத்த நிமிஷமே எனக்கு நிறைவேற்றி கொடுத்தாரு. கையில 10 பைசா கிடையாது. ஆனா எனக்கு வந்து என்னோட வேண்டுதல் நிறைவேற்றி கொடுத்தாரு. சொந்த வீடு கொடுத்துட்டாரு. அதை விட முக்கியமா சொல்ல போனோம்னா எனக்கு சாய்பாபா டிவோட்டிக்கிட்டு தான் எனக்கு வீடு வேணும்னு சொல்லி கேட்டிருந்தேன். அதை நிறைவேற்றி கொடுத்தாரு. எனக்கு ரொம்ப சந்தோஷம். எனக்கு நான் என்னோட கனவா போகும்னு நினைச்சேன். அதை நிஜத்துல நடத்தி கொடுத்தேன். சாயப்பாவுக்கு போனாலும் போய் நன்றி. இந்த அம்மா வந்து எனக்கு வீடு கட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு வேண்டிக்கிட்டாங்க. மிகப்பெரிய செல்வந்தெல்லாம் கிடையாது, மிகப்பெரிய வருமானம் வரக்கூடிய தொழில் கிடையாது. இந்த அம்மாவுடைய கணவர் வந்து கொத்தனார் வேலை பண்றாரு. வீடு கட்டணும்னு முடிவு எடுத்தாங்க. எங்க அக்கா தங்கச்சியோட உதவியோட, எல்லாருடைய ஆசீர்வாதத்தோட, சாயப்பாவோட தரிசனத்தோட எனக்கு எல்லாமே கிடைச்சிருக்கு. ரொம்ப சந்தோஷம், மனசு நிம்மதியா இருக்கு. வீடு கட்டணும்னு நினைச்சாங்க. போன தடவை வந்தப்ப வேண்டிக்கிட்டாங்க. இந்த தடவை வீடு கிடைச்சாச்சு. இந்த சாமி அப்பாவுடைய பாதத்துல வச்சு இதுவரை எல்லா மங்களமும், எல்லா ஐஸ்வர்யமும், எல்லா ஒற்றுமையும், மகிழ்ச்சியும் கிடைக்க உங்களுடைய பிரார்த்தனை நிறைவேற்றி இந்த மாதிரி நடந்தது. இது காரணம் நீங்க எல்லாம் சேர்ந்து இந்த பிரார்த்தனையின் மூலமாக
நிகழ்ந்தது. இது நிகழ்ந்தது உங்களால், சாயப்பாவால். சாயப்பாவுக்கு நன்றி. சாயப்பா சாயப்பாவுக்கு நன்றி. ஜெய் சாய். வாழ்க வளமுடன். ஜெய் சாய். ஹாப்பி டே. சாய்ராம், அப்படிலாம் வேண்டாம். பார்த்தாயா? இது மட்டுமல்ல, இதே போல கேரளத்தில் இருந்து நமது வண்டலூர் வந்து வழித்துணை பாபாவான என்னை வழிபட்டு வீடு கட்ட இயலவே இல்லையே அப்பா, அப்பா, நாங்கள் வீடு பேறு பெறும் வரை வீடு கட்டவே இயலாதா என்று கண்ணீர் மல்க எனது ஒரு பெண் பிள்ளை வேண்டிக் கொண்டாள். ஆனால் அவளிடத்திலே ஒரு ரூபாய் கூட வைத்திருக்கவில்லை. வீடு கட்ட எந்த ஒரு பொருளாதார தகுதியும் அவளுக்கு இல்லை. அந்த நேரத்தில்தான் அந்த பிள்ளை கேரளத்திலே ஒரு லாட்டரி சீட்டு வாங்கி வைத்திருந்தாள். நான் பார்த்தேன் அவளுக்கு என்ன செய்வது என்பதை எண்ணி பார்த்தேன். அவளது பிரார்த்தனையை நிறைவு செய்ய அந்த பரிசு சீட்டிற்கு 50 லட்சம் ரூபாய் பரிசினை விழச் செய்து வீட்டினை கட்டி முடிக்க வைத்தேன். இதுபோல உனக்கும் நான் வழித்துணையாக வந்து அப்படிப்பட்ட வாய்ப்பை அளிப்பேன். நீ வைக்க வேண்டியது ஒன்றே ஒன்றுதான், என்னிடம் நம்பிக்கையையும் என்னால் அது நிகழ்த்தப் பெறும் வரை பொறுமையையும் மட்டுமே வைக்க வேண்டியது உனது பொறுப்பு. பிறகென்ன, உனக்காக உன் வழியிலும் வாழ்விலும் வந்து கொண்டே இருப்பேன். வீடு மட்டுமல்ல, நீ என்னவெல்லாம் கேட்கிறாயோ அதையெல்லாம் தருவதற்கு நான் தயாராக இருக்கிறேன். அல்லாஹ் மாலிக். என்ன எனது அன்பு குழந்தையே, எனது அற்புதங்களை அறிந்து கொண்டாயா? பிறகென்ன, இவற்றை உன்னை போன்ற எனது மற்ற பிள்ளைகளுக்கும் இதை அனுப்பு. அவர்களுக்கும் உன்னை போல ஒரு நம்பிக்கை உண்டாகட்டும். என்ன, நானே சொல்கிறேன் என்று வியக்கிறாயா? எனது புகழை நீ பரப்பினால் நானும் உனது புகழை உலகே அறியச் செய்வேன். அல்லாஹ் மாலிக்.